இன்னைக்கு நீங்கள் உங்கள் ஃபோனை எவ்வளோ தடவை எடுத்தீங்கன்னு தெரியுமா? இதில் எவ்வளோ தடவை வந்து நீங்களா டிசைட் பண்ணி உங்கள் ஃபோன் எடுத்தீங்க, எவ்வளோ தடவை உங்களுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை வந்து உங்கள் ஃபோன் கிட்ட போச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்ம எல்லாருமே ஒரு $1 பில்லியன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கும். அதோட பேர் தான் அட்டென்ஷன் எக்கனாமி. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது உங்கள் ஃபோனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்ற விதமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். இது வெறும் ஃபோனை கம்மியாக பாருங்கள் அப்படின்ற வீடியோ இல்லை, இது ஒரு சிஸ்டமை பற்றின கான்வர்சேஷன். ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இது எல்லாத்துக்கும் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க? ஒன்றுமே இல்லை, ரைட்? ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் டெக் வேர்ல்டில் ஒரு ஃபேமஸான ப்ராவர்ப் இருக்குது. இஃப் யூ ஆர் நாட் பேயிங் ஃபார் த ப்ராடக்ட் தென் யூ ஆர் த ப்ராடக்ட். 2004 ஃபேஸ்புக் லான்ச் ஆனப்போ அதோட மிஷன் வந்து கனெக்ட் த வேர்ல்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் 2017 ஃபேஸ்புக்கோட பிரசிடெண்ட்டாக இருந்த சிஎன் பார்க்கர் அப்படின்றவர் வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆப்பை உருவாக்குனதே உங்கள் டைம் அப்புறம் உங்கள் அட்டென்ஷனை எப்படி நாங்கள் கிராப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். உங்களுக்கு இதை சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்கள் பிரெயினில் வந்து டோபமைனை ரிலீஸ் பண்ணுது. இது கொக்கைன் அடிக்ஷனில் இருக்க மெக்கானிசமோட சேம் பாத்வே. ஏன் ஜென்சி வந்து இவ்வளோ ஆன்ஷியஸாக இருக்காங்க மற்ற ஜென்ரேஷன்ஸை விட அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா யூஸ்வலாகவே வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் பீரியட் அப்படின்றது வந்து 13 to 25 ஏஜ்குள்ளே நடக்குது. அந்த டைமில் தான் பயாலஜிக்கலாகவே நம்ம உடம்புல வந்து சோஷியல் வேலிடேஷனுக்கான நீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது வந்து நம்ம பிரெயினோட ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட், டிசிஷன் மேக்கிங் பார்ட். அந்த பார்ட் வந்து 25 இயர்ஸில் தான் வந்து ஃபுல்லாக மெச்சூர் ஆகும் நம்ம பிரெயினில். அதுதான் வந்து நமக்கு வந்து டெசிஷன்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது வந்து ஃபுல்லாக க்ரோ ஆகிறதுனால தான் நம்ம படிக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிக்கும் போது ஒரு மெசேஜ் வந்தாலோ, நான் வந்து இப்போ படிக்கிறேன், ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியல, ஃபோன் எடுத்துரும். 2019 யூஎஸில் நடந்த ரிசர்ச் படி ஒரு நாளைக்கு 3 ஹார்ஸுக்கு மேலே சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுற டீன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே டிப்ரெஷனோட ரிஸ்க் வந்து டபுள் ஆகுது. 1954 ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து சோஷியல் கம்பேரிசன் தியரி அப்படின்னு ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதில் என்ன இருக்குன்னா, ஹியூமன் பீங்ஸ் எல்லாருமே வந்து மற்றவங்களோட தங்களை கம்பேர் பண்ணி தான் வந்து தங்களோட செல்ஃப் ஒர்த்தை மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. இதே தான் வந்து சோஷியல் மீடியாஸ்ல நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம், ஒவ்வொரு வீடியோலையும் ஃபில்டர், எடிட்டிங், கியூரேட்டட் லைஃப். இது ரியல் இல்லை, ஆனால் ரியலாக ஃபீல் ஆகுது. இதுக்கெல்லாம் ரியல் வில்லன் வந்து உங்கள் ஃபோனோ உங்கள் ஆப்போ கிடையாது, உங்கள் அல்காரிதம் தான். அல்காரிதமோட கோல் என்னன்னா, உங்களை எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அந்த ஆப்குள்ளேயே வச்சிருக்கணும். இதுக்கு பேர் தான் என்கேஜ்மெண்ட் ஆப்டிமைசேஷன். 2018 MIT ரிசர்ச்ல ஒன்று ப்ரூவ் பண்ணுறாங்க. அதாவது வந்து உண்மையான நியூஸை விட ஃபால்ஸ் நியூஸ் ஆர் சென்சேஷனல் நியூஸ் தான் வந்து 6 டைம் வேகமாக பரவுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபீல்டில் காம் பேலன்ஸ்ட் வீடியோ வரதை தவிர ஃபைட், ட்ராமா, எக்ஸ்ட்ரீம் ஒப்பீனியன்ஸ், மீம்ஸ் அதெல்லாம் வரும். இது ஒரு லூப் மாதிரி. நீங்கள் எதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்களோ உங்கள் அல்காரிதம் திரும்பி திரும்பி அதையே உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரும். இப்போ இதெல்லாம் இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேட்டிங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அது நிறைய பேரால முடியாது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போறீங்கன்னா, அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு கொஷினை கேளுங்க. அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம மைண்ட் வந்து பெட்டராக ஃபீல் ஆகுதா இல்லை வேர்ஸாக ஃபீல் ஆகுதா அப்படின்னு. உங்கள் சோஷியல் மீடியாஸ்க்கு ஒரு லிமிட் செட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணும், ஒரு ½ an hour 1 hour இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு. ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலை. உங்களுக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக நீங்கள் சோஷியல் மீடியாலே இருக்கிறது தான் தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறீங்களா இல்லை ஸ்க்ரோல் பண்ணுறது உங்களை கண்ட்ரோல் பண்ணதான்னு தெரியல. அவேர்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அல்கோரிதம் யூ கேன் கண்ட்ரோல். கீப் growing.